subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான மீஹூன் வெள்ளையா எப்படி பெறறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த ரெசிபிக்கு இந்த பிராண்ட் ரைஸ் நூடுல்ஸ் தான் பாவிக்க போறேன். இதுல என்ன சமைச்சாலும் நல்ல ருசியா வரும். இதை இப்ப வாங்க பிரிச்சு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சாதாரண தண்ணியில ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். நீங்க சுடு தண்ணிலாம் ஊற்றி ஊற வைக்க வேணாம். இந்த மாதிரி சாதாரண தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா சாஃப்டாக ஆயிரும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு சேர்த்துக்குங்க. வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நாலு 5 பல்லு இடிச்ச பூண்டை சேர்த்துக்குங்க. ஆறு 7 ஊசி மிளகா, 5-6 பட்டை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து பொன்னிறமா வரணும். இதை நல்லா வதக்கி விட்டாதான் மீஹூன் பெறறப்ப நல்ல சுவையா இருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமானோன்னு வாங்க ஊற வச்ச மீஹூனை சேர்த்துக்கலாம். மீஹூனை கொஞ்சம் கொஞ்சமா சட்டியில சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கிண்டி விடுங்க, ஈஸியா இருக்கும். அடுத்தது இதுல வாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுக்குங்க. எனக்கு மீஹூன் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா கிண்டி விடுறேன். நான் இங்க நான்ஸ்டிக் சட்டி பாவிக்கிறேன். நீங்க சாதாரண சட்டி பாவிச்சிங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம இருக்க. மீஹூன் நல்லா வெந்துருச்சு. இப்ப வாங்க கடைசியா சில பொருட்களை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 முட்டைய உடைச்சி பொரிச்சு வச்சிருக்கேன். இதை இப்ப சட்டியில சேர்த்துக்கிறேன். சின்னதா வெட்டின பொரிச்ச தோஃபுவை சட்டியில சேர்த்துக்கிறேன். கூடவே பொரிச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்குங்க. கடைசியா பொரிச்சு வச்ச நெத்திலியும் சேர்த்துக்குங்க. மீஹூன்ல பொரிச்ச நெத்திலியை சேர்த்தாதாங்க தனி ருசியே கிடைக்கும்.
இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பக்கத்துலேயே நின்று மிதமான தீயில ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான வெள்ளையா பெரட்டின மீஹூன் ரெடி ஆயிருச்சு. காலையில் பசியாரிக்கு இல்லைன்னா அந்தியில் டீ டைமுக்கு இதை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் வச்சு ஸ்பைசியாக மீஹூன் பரட்டியிருக்கேன். ரெசிபி லிங்க் இருக்கும், வீடியோ மேலே இல்லைன்னா கீழே தட்டி பார்த்துக்குங்க. மறக்காம இந்த ருசியான ரெசிபியை ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.